இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, தேடு, சரியாக தேடு. இன்று ஒரு மனிதன் தேடுதலை சரியாக தனது வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்ற மேன்மை கற்றுத்தரப்படுகிறது ஆண்டவர் இயேசு செய்த புதுமையின் வழியாக. இந்த மக்கள் 5000 பேர் உணவை உட்கொண்டார்கள் அல்லவா, ஆண்டவரின் புதுமை வழியாக. ஆனால் ஆண்டவர் எதற்காக அவர்கள் தேடினார்கள், நோக்கம்தான் என்ன என்று சில பல கேள்விகளை நமது இதயத்தில் பதிய வைத்தவர்களாக இன்றைய நற்செய்தி சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்வோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பழுகி மக்களுக்கு உணவாக அளித்த இயேசு விண்ணக உணவு பற்றி விவரமாக பேசுவதை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு விரிவாக உணர்த்துகிறது. ஏனென்றால் திரும்ப ஆண்டவரோடு நாம் இணைய வேண்டும் என்ற மேன்மை நமக்கு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் உணவை உண்ட மக்கள் மறுநாளும் இயேசுவுக்காக காத்திருக்கின்றனர். இது மட்டுமீறிய இயேசுவை தேடி படகில் ஏறி கபர்னாவுக்கு வருகிறார்கள். இவர்கள் வெறும் உடலுக்காக, உணவுக்காக இயேசுவை தேடினாலும் இவர்களின் காத்திருத்தலும் தேடலும் நமக்கு பாடமாக அமைகிறது. தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று மத்தேயு 7:7 ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவலோடு ஏக்கத்தோடு நாமும் ஆண்டவரை தேடுகிறோமா? அவரின் சாயலாக, முழுமையாக அவரது சாயலான ஆலயங்களான மனிதரை, சிறப்பாக ஏழைகளை, இன்னல் படுவோரை தேடுகிறோமா? நீயே தேடி கண்டுபிடிக்கப்பட்டவள். எசையா 62:12 சொல்லுவது போல நீரே தேடிக்கொள்ளப்பட்டவர் என்று நம்மால் கூற முடியுமா? சக்கேயு போல ஆண்டவரை தேடுவோமா? நல்ல முத்துக்களை தேடியலையும் வணிகரைக்கு நாம் முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்து நல்ல முத்துக்களாக நாம் இறைவன் முன்பு விளங்க இறைவனை தேடி முழுமையாக கண்டுகொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. மக்கள் இயேசுவை தேடியது அவருக்காக அன்று. தங்களுடைய வயிறை நிரப்பவோ தேட வேண்டியதை தேடாது நிலையற்றதை தேடி திரும்பவர் இயேசு கண்டுகின்றார். உங்களுக்கு நிறைவு தராத ஒன்றுக்காக உழைப்பேன், ஏன், எதுக்கு உழைக்கணும், ஒரு நிறைவை தராதது என்று எசையா 62:2 சொல்லுவது போல உடல் உணவுக்காக உழைக்க வேண்டியது கடமையே. எனினும் இத்தகைய கடமை உணர்வோடு ஆன்மீக பசியை தீர்க்க உழைக்கின்றோமா? ஆன்ம காரியங்களிலும் கண்ணும் கருத்துமா இருக்கின்றோமா? தேடி சென்று முழுமையாக தேடி சென்று திருந்தி முழுமையாக ஆண்டவரை அறிந்து கொள்ள மனப்பான்மை நம்மில் இருக்கிறதா என்று சற்று சிந்திப்போம். ஏனென்றால் தேடி கண்டு கொண்டேன் என்று நாம் முழுமையாக இறைவனிடத்திலே பறைசாற்ற வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அது நிலைவாழ்வு தரும் நிலையான உணவு. அதை நம்பிக்கை அளிக்கக்கூடிய மணமகன் இயேசுவே. எனவே அவரை விசுவசிப்பது, அவரை என்றுமே நம் நாயகனாக வைத்து அவரிடம் சரணடைவதை நாம் தேட வேண்டிய ஒன்றாகும். இயேசுவே கடவுளின் அதிகாரம் பெற்றவர். அவரால் முத்திரை முழுமையாக பெற்றிருந்தவர். அவரது உண்மை வெளிப்பாடு எபிரேயத்தில் உண்மை முழுமையாக அவர் உண்மைக்கு சான்று பகிர்ந்தது போல நமது வாழ்க்கையிலே முழுமையாக நாம் ஆண்டவரோடு இணைந்து போக வேண்டும். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம். அழியா ஆன்மாவை நாம் முழுமையாக காத்துக்கொள்ள வேண்டும். அவரை தேடி கண்டுணர்வும் பாக்கியத்தை நாம் முழுமையாக அடைவோம். இன்னைக்கு கடவுள் நம் குடும்பத்தில் இருந்தால் அனைத்து ஆசீரும் நடக்கும். அதை ஒருபோதும் மறலாமல் இறைவனை தேடி கண்டடையுங்கள். ஆசீர் உங்களோடு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எதையோ தேடி அலைகிற நாங்கள் உம்மீது பற்றுறுதி கொண்டு ஒரு வார்த்தையிலே நிலைத்து நின்று உம்மை கண்டுகொள்ளும் பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தரும்படியாக இறைஞ்சு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.